ஹாய் ஹலோ டியூட்ஸ் வெல்கம் பேக் டு வைப் வித் அசி. ஸோ இன்னைக்கு என்னன்னு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட மேரேஜ் வீடியோ ஓகேங்களா. அதை நெட்ஃப்ளிக்ஸில் விற்றுருக்காங்க. அந்த படத்தில் சில கிளிப்பு வந்து தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ண படத்தோடது இருக்கிறனால தனுஷ் 10 கோடி ரூபா கேட்டிருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஓகேங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2022 மேரேஜ் ஆயிருக்கு. அதோட ஃபோட்டோஸ் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க, மற்றபடி வீடியோஸ் வேற எந்த சீனுமே வந்திருக்காது. ஃபுல்லாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சேல் பண்ணிட்டாங்க நயன்தாரா மேரேஜ் வீடியோவை. ஸோ அதனால நம்ம எதுலையும் பார்க்க முடியாது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிலீஸ் ஆயிருக்கு ட்ரைலரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தனுஷ் ப்ரொடியூஸ் பண்ண நானும் ரவுடி தாங்கிறதுல கிளிப்பு வந்து ஆட் ஆயிருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா நயன்தாரா, நான் வந்து என் சொந்த கதையில நான் அங்கதான் வந்து விக்னேஷ் சிவனை மீட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அதை நான் வந்து என் ஸ்டோரியை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. தனுஷ் என்ன சொல்றாருன்னா, அது எப்படி, நான் அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு என் சைட்லேருந்து என் கிளிப்பை தானே நீங்கள் எடுத்து போடுறீங்க, அது எப்படி போடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன ரொம்ப பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு, தனுஷ் வந்து ஃபுட்டேஜ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க, என் கிளிப்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதை எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுங்க, உங்களுக்கு டைம் நான் தரேன், ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு டிலீட் பண்ணுறேங்க அந்த ட்ரைலரில் உள்ள கிளிப்ஸ்லாம். 4-5 கிளிப்ஸ் வருது அந்த ட்ரைலரில் ஓகேங்களா. ட்ரைலர்லேயே 4-5 கிளிப்ஸ் வந்தால் படத்தில் கொஞ்சம் அதிகமாக தான் வரும், அதனால கிளியர் பண்ணிடுங்க, டைமும் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் என்ன ஆச்சுன்னா, அது நீங்கள் பண்ண முடியலன்னா நெட்ஃப்ளிக்ஸு நயன்தாரா விக்னேஷ் சிவன் 3 பேரும் சேர்ந்து எனக்கு 10 கோடி ரூபா அமௌண்ட் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நயன்தாராவுக்கு ஒரு பர்சனலாக ஒரு மெயில் வருது. மெயில் மட்டும் அனுப்பிடுறாரு. வண்டர் பார்ங்கிற ஒரு கம்பெனி தான் வச்சிருக்காரு தனுஷ். ஸோ அந்த கம்பெனிலேருந்து நயன்தாராவுக்கு ஒரு லெட்ரு போயிருக்கு. லெட்ரு போனதுக்கப்புறம் அவங்க படிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சோசியல் மீடியாவில் பப்ளிக்காக ஒரு போஸ்ட் போடுறாங்க, பெரிய லெட்ரு மாதிரி ஒன்று போடுறாங்க. 2 இயர்ஸாக வெயிட் பண்ணியிருக்கேன், எதையுமே சொல்லலை, இப்போ இந்த ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க, உங்களுக்கு ஒரு ஈகோ இருக்குது, யாராவது வளரணும்னு நினச்சாங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நேமி எல்லாத்தையும் வச்சு ஒரு லெட்டர் போடுறாங்க. அவங்க மூலியமாக தான் நீங்கள் வந்தீங்கன்ட்டு, நாங்கள் இதுலேருந்து வர்றதுக்கு உங்களால் பண்ண முடியல, ப்ளஸ் நாங்கள் வந்து நானும் ரவுடி தான் மூவியில் நான் பண்ணதுக்கே நீங்கள் ரொம்ப பிளேம் பண்ணீங்க அப்படின்னு நயன்தாரா தனுஷ்ட சொல்கிறாங்க ஓகேங்களா, ஒரு லெட்டர் மூலியமாக. ப்ளஸ் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இது என் பர்சனல் லைஃபு, இதை வந்து என் மேரேஜ் வீடியோ, ப்ளஸ் நான் வந்து எங்கேருந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோமோ அதை தான் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் ஓகேங்களா, எங்கள் லைஃப் இதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து லீகலாக ஃபேஸ் பண்ணுறதா கூட லீகல் கோர்ட்லன்னா ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க நயன்தாரா. ப்ளஸ் அதுனா உங்களுக்கு ஓகே தனுஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கடவுள் கோர்ட்டில் போயிட்டு பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னோட மூவி போய் பாருங்க, லவ்வை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க, நமச்சிவாயன்னு சொல்றாங்க. ஓம் நமச்சிவாயன்னு சொல்றதுன்னா தனுஷ் அப்படிதான் சொல்லி முடிப்பாங்க. ஸோ கலாய்க்கிற மாதிரி அந்த மாதிரி போட்டுருக்காங்க நயன்தாரா. ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்குல்ல. இதுல யாரு கரெக்டுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தனுஷ் அகேன்ஸ்டா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, 3 செகண்ட் கிளிப்புக்கு நீங்க எப்படி 10 கோடி ரூபாய் கேட்கலாம், ரொம்ப இது பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு சைடு பரப்புறாங்க. நயன்தாரா அகேன்ஸ்ட்ல வந்து நீங்க எப்படி பண்ணுவீங்க, அவங்க ஃபுட்டேஜை நீங்க எப்படி போடுவீங்க, இது ரைட்ஸா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. மூவில உள்ளதுதான், மூவி பிஹைண்ட் சீன்ஸ்ல உள்ள ஃபுட்டேஜ் எல்லாம் எப்படி நீங்க போடுவீங்கன்னு நயன்தாரா அகேன்ஸ்ட்ல உள்ளவங்க கேட்கறாங்க. நயன்தாரா இந்த மாதிரி லெட்டர் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு லெட்டர் வருது. SS குமரன் ஒரு டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு இது வருது ஓகேங்களா. பூங்கிற மூவிலாம் எடுத்து ஃபேமஸ் ஆனிச்சுல, அவர் வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. LICங்கிற மூவியை வந்து அவங்க வந்து லிஸ்ட்ல வந்து நான் எடுக்க போற மூவி என் சொந்த கதைக்குன்னு பாயிண்ட் பண்ணி நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க, சப்மிட் பண்ணிட்டாங்க. LIC மூவிக்கு நேம் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா, நாங்கள் தான் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. பட் என்ன ஆச்சுன்னா, நயன்தாரா ஹஸ்பண்ட் விக்னேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, LIC நீங்களா எடுக்க போறீங்க, அது எங்கள் மூவியாச்சு அப்படிங்கிறாங்க. அவங்க மேனேஜர் கேட்டுட்டு LICங்கிறது நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எடுக்கிறீங்களான்னு ஆச்சரியமாக கேட்குற மாதிரி SS குமரன்ட்ட கேட்டிருக்காங்க. ப்ளஸ் SS குமரன் என்ன சொல்கிறாருன்னா,
உங்களுக்கு 2 வருஷம் உங்களை மாதிரி இருக்கிற ஆளுக்கே தனுஷ் அப்ரூவலுக்கு 2 வருஷம் வெயிட் பண்றீங்க. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்களாம் கேட்காமையே எல்ஐசிக்கு வச்சு எல்ஐசி நேமை வச்சு ஒரு மூவிக்கு பூஜையே போடுறீங்களான்னு கேட்டு நான் எந்த கடவுள் கோட்டுக்கு போய் நிக்கேன்ட்டு நயன்தாராவை பார்த்து கேட்டிருக்காங்க எஸ் குமரன். ஓகேங்களா, இவ்வளவு நடந்திருக்கு, ரொம்ப பெரிய சண்டையா நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் போவோம். இதுக்கெல்லாம் முடிவு எங்க கிடைக்கும்னா கோர்ட்ல மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. காப்பிரைட்டை பொறுத்த வரைக்கும் எதோட எதுன்னு சொல்றது கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்களோட ஓன் ஃபுட்டேஜ் அவங்களுக்கு தான். மூவினாலதான் பெருசா ஆகுது கோர்ட்டு கேஸ்னு. யூடியூபா இருந்தா ரிமூவ் பண்ணிருவானோ வீடியோவை, இல்லைன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிதான் நடக்கும். மூவி அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுனால அந்த மாதிரி ஆகுது. உங்களுக்கு இதுல இருந்து என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்ல போட்டுங்க. பாய் டியூட்ஸ். திவாகரன் அமுகு டுமுகு அமால் டுமால்.